பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் கூட சபைக்கு எல்லாரும் செல்லுகிறோம், எல்லாரும் உபதேசத்தை கேட்கிறோம். ஆனால் சில உபதேசங்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது அதை நம்ம நிதானித்து அறிய வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாரும் வேதத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்லுகிறார், நீ எதை கற்றுக்கொண்டாயோ அதில் நிச்சயித்து நிலைத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரு தோழி என்னை பார்க்கும்படியாக நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சொல்லுகிற அந்த காரியத்தை பார்த்து நான் மிகவும் அதிர்ந்து போனேன். எதேச்சியாக நான் சொன்னேன், உலகத்தில் எக்கச்சக்க உபத்திரவங்கள், இது கடைசி காலம் ரொம்ப சமீபம் ஆயிற்று, அங்கங்கே யுத்தங்களும் பயங்கரமான பிரச்சனைகளும் கொள்ளைகளும் கேட்கவே மிகவும் கொடூரமாக இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வந்தால் நலமாக இருக்கும் என்று நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவங்க சொன்ன உடனே அவங்க சொன்ன ஒரு காரியமும் எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லும்போது நான் இருதயமே வலிக்கிற அளவுக்கு அவங்க சொல்கிற காரியங்கள் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் வரப்போறாரா, எங்கேருந்து வரப்போறாரு அப்படின்னு கேட்டாங்க. பரலோகம் நரகம்னு ஒன்று இல்லவே இல்லை. யார் சொன்னால் உங்களுக்கு? ஏசப்பா என் வாயை திறந்து நான் பரலோகத்தில் இருக்கிறேன், நரகம் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாரா? வசனத்தை எடுத்து அவங்க கண்களில் காமிச்சு கொடுத்தாலுமே கூட அவங்க இல்லை நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன், என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியமும் என்ன தெரியுமா? அவங்க சொன்னது என்னன்னா, பரலோகம் என்பது எதுன்னா, இந்த பூமியில யாரு சந்தோஷமா மகிழ்ச்சியா செல்வ செழிப்போடு மாடி கட்டி லட்சாதிபதியா கையில பணம் வைத்து நகைகளை வைத்து சந்தோஷமாய் வாழுகிறார்களோ இந்த பூமியில தான் பரலோகமும் நரகமும் இருக்குது. அவங்க தான் பரலோகத்துல இருக்கிறவர்கள். இந்த பூமியில கடன் பிரச்சனையோடு, வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறாங்க. இது இந்த பூமியில தான் இருக்குது. இந்த பூமி இதுல இருக்கிறது தான் எல்லாமே. சொர்க்கம்னு ஒண்ணு இல்லை, நரகம்னு ஒண்ணு இல்லை, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மாத்திரமல்ல, அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அந்தி கிறிஸ்துன்றது யாருப்பா? நீ ஆண்டவருக்கு விரோதமா பேசினா நீயும் அந்தி கிறிஸ்து, நான் ஆண்டவருக்கு விரோதமா பேசினா நானும் அந்தி கிறிஸ்து தனியா வருவான்னு போட்டிருக்கா. தானியேல் தீர்க்கதரிசியிலிருந்து எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷங்கள்லாம் நீ படிக்கிறியா இல்லையா? நீ முதல்ல அந்த சபையை விட்டு வேற சபைக்கு போன்னு சொன்ன உடனே நீ ஏன் சபைக்கு வான்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க போறதெல்லாம் சரியில்லை, எல்லாம் கள்ள உபதேசம், தயவு செஞ்சு நீ ஏன் சபைக்கு வா, நீ ஒரு முறை வந்தேன்னா திரும்பி அங்கேயே வர ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு என்ன கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளை, உங்களிடத்துல நான் சொல்லுகிற காரியம், நீங்க வேதத்தை நன்றாக படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பரலோகம் தேவ பிள்ளைகளுக்காக இருக்கிறது. இந்த நரகம் சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. இதை எதுவுமே தெரியாதவர்களாய் ஒரு அந்தி கிறிஸ்து என்று வருவான் என்று சொன்னாலும் இல்லை, உபத்திரவ காலமும் கிடையாது. உபத்திரவம் இப்ப நீயும் நானும் கஷ்டம் அனுபவிக்கிறோமே, அதுதான் உபத்திரவம். யார் சொன்னா உபத்திரம்னு சொல்லிட்டு? அதாவது 1000 வருட அரசாட்சின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை ரீட்டா, அதெல்லாம் நம்பாதன்னு சொல்லி எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேதத்திலிருந்து அவங்களுக்கு நான் வசனத்தை நான் வேலை செய்கிற இடத்துல நான் பைபிள் வச்சிருக்கேன். அந்த பைபிள்லேருந்து வசனத்தை வேகமாக எடுத்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க எதையுமே கிட்ட பார்க்கவே விரும்பல. அவங்க பண்ணுற ஒரே ஒரு ரியாக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுத்தது. அதே மாதிரி ரகசிய வருகையும் இல்லை, பகிரங்க வருகையும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தவர் மேகத்தின் மேலே எப்படி ஏறி போகணும்னு அப்படியே திரும்பி வருவேன்னு சொன்னாரு. உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு போவேன்னு சொன்னாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தானே சொன்னாரு, அவர் வாயினால தானே சொன்னாரு தான். ஆனா இங்கதான் அவர் எங்கேயாவது போயிருப்பாரு, பரலோகம் மேகத்தின் மேல போய் வேற எங்கேயாவது கூட தான் போயிருக்கலாம், என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு தானே போறீங்க, சத்தியத்தை தானே நீங்க கேட்குறீங்க. நீங்க கேட்குற சத்தியம் உண்மையானதா, சரியானதா? நீங்க மனிதர்கள் நான் சொல்றேன்ட்டு இல்லைங்க, உங்க ஊழியக்காரங்க சொல்றாங்கன்ட்டு இல்லைங்க,
வேதத்தை கையில் எடுத்து அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு ஆராய ஆரம்பிங்க. அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் உண்மை. இந்த நான் சொல்றேன், இந்த பைபிள் எல்லாமே சும்மா யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. இந்த பைபிள் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு எழுதப்பட்டதுன்னு சொல்றேன். நீ வேற, மத்தேயு, மார்க்கு, லூக்கான்றவங்க இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்ததுன்னா அவங்க அனுபவங்களை எழுதி வச்சிருக்காங்க. இது மனுஷன் எழுதுனது தானே, இதை போய் நம்புற? எனக்கு என்ன ஆச்சரியம், ஷாக்குன்னா, அவங்க குட் ஃப்ரைடே டைம்ல 7 வார்த்தைகளை ஒரு வார்த்தை சபையில எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணக்கூடியதான ஒரு ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல சத்தியத்தை வேறு விதமாய் புரிந்து கொண்டு அவங்க எந்த விதத்துல சொல்லியிருப்பாங்க, எந்த விதத்துல பேசியிருப்பாங்க. பாடு, சிலுவை, மரணம் இதையெல்லாம் நம்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்புறாங்க. ஆனா மற்ற எதுவுமே நம்ப மாட்டேன்றாங்க. மனுஷன் எழுதுனது தானே, இந்த வேதம் மனுஷனால் எழுதப்பட்டது, அதனால அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் பேருக்காக, புகழ்ச்சிக்காக, ஆதாயத்துக்காக சொல்லி இருப்பான்னு சொல்லி எக்கச்சக்கமா சொல்லி என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக மாற்றினார்கள். அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இதை கேட்கிற நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தயவா இந்த வேதத்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி தயவாய் இந்த வேதத்தை கை கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். இடரல் வரலாம். ஒரு இப்ப அந்த ஃப்ரெண்டு எப்படி சத்தியத்தை ஆரம்பத்துல அறிந்து கொண்டாங்களோ தெரியாது. ஆனா ஒரு ஊழியக்காரர் நிமித்தமே வரலாமா? அதுக்கு தான் சொல்றேன், இன்றைக்கு அநேக கள்ள போதகங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பியிருக்காங்க. இவங்களெல்லாம் கூலிக்காக மாரடிக்கிறவர்கள், வேஷத்தை போடுகிறவர்கள். ஆகினால தயவு செய்து இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு செவி சாய்க்காமல் இருங்கள். இன்னொரு அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம்தான், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. யாரெல்லாம் இடரல் உண்டாக்குகிறார்களோ, அது முதல் வசனத்தில் இந்த 6வது வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில், என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, வேதத்தை நம்புகிற இந்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு யாரெல்லாம் இடரல் உண்டாக்குகிறானோ அவன் கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி கடலின் ஆழத்துல தள்ளலாம். இன்னும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 9:42 சொல்லப்பட்டிருக்குது, இங்க கடலின் ஆழத்துல அமிழ்த்துகிறது நலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அந்த வசனம் பாத்தீங்கன்னா அவனை கடலில் ஆழத்தில் தள்ளி போடுவது நலமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இடரல் உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இடரல் உண்டாக்குகிறார்களோ, அது ஊழியக்காரனாவே இருந்தாலும், பவுல் அதுக்கு தான் சொல்றாரு, நாங்க உங்களுக்கு சொல்ற சுவிசேஷத்தை காட்டிலும் வேற எதையாகிலும் கொண்டு வேற புத்தகத்தை, வேற பைபிளோ, வேற எதையோ கொண்டு உங்களுக்கு வேற சுவிசேஷம் சொன்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே வேதத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இப்ப பவுல் இயேசு கிறிஸ்துவோடு சீஷனா இருந்தவரா? அவர் தரிசனத்துல தொடப்பட்டவர், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், இயேசுவை தெரியும். ஆனால் அவரோடு கூட அவர் வாழ்ந்தவர் கிடையாது. ஆனாலும் இருக்கிற 12 சீஷர்களை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல புத்தகங்களை எழுதி மிகப்பெரிய அளவுல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். இப்படியா இருக்கிற பொழுது அவரே சொல்லுகிறார், நீங்க இந்த சுவிசேஷத்தை தவிர, இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை தவிர வேற யாராகிலும் எந்த உபதேசத்தை சொன்னா அதை நம்பாது இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்தில் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம், தயவு செய்து வேதத்துக்கு செவி கொடுங்க. ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் எல்லா சத்தியத்தின்படி வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை அதன்படி சொல்லுகிறார்களோ அதுதான் சத்தியம். அதை மாத்திரம் நம்புங்கள். நீங்க ஆவியானவரோடு பேசுங்க. அவர் உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு உணர்த்துவார். எந்த மனுஷன் பேச்சையும் நம்பாதிருங்கள், எடுக்காதிருங்கள். அப்புறம் கடைசி காலத்துல வருகைக்கு நம்ம கைவிடப்படுவோம். எனவே தேவ பிள்ளைகளை ஆயத்தமாவோம், சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி அவரோடு நம்மளை வாழ வைப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா?
நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதனாலே இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. அப்பா, இன்னைக்கு அநேக கள்ள போதகங்கள், கள்ள ஊழியங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. இடரல் ஒரு மனுஷனுக்கு உலகத்துல வேறு விதத்துல இடரல் வரலாம். ஆனா ஏசப்பா, கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்துல இடரல் வந்தா அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்க பேசுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.